உலகத்தை ஓட ஓட விரட்டுங்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, ஒரே ஒரு நொடி உன் உடன் பிறந்தவன் சொல்வதை உள்வாங்கு. ஒரே ஒரு நொடி பேச்சை கேட்டுவிட்டு வீட்டில் போய் தனியாக இருந்து சிந்தி. அண்ணன் எதற்கு கத்துகிறான், ஏன் கத்துகிறான், அடி வயிற்றிலிருந்து வார்த்தையை எடுத்து எடுத்து கத்துகிறானே ஏன், எதற்காகடா உன் நாட்டுக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா? ஒரு தடவை சொல்றான், இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழனுக்கு எதற்கு இந்த கட்சி, எதற்கு, எதற்காக? உன் உரிமைக்கு நிற்பானா, உன் உணர்வை மதிப்பானா, உன் உயிருக்கு நின்றுக்கானா? தவிச்சவாய்க்கு தண்ணி இந்த இருக்க கர்நாடகாவிலிருந்து வாங்கி தர இந்த ரெண்டு கட்சிக்கு துப்பு இருக்கா? போராடி பெற இந்த ரெண்டு கட்சி திமுக இருக்கா? எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு? நம்ம ஊர்ல இழிவாக சொல்லுவான், அவனோட என்ன சேர்க்கை, தவிச்சவாய்க்கு தண்ணி தராத தருதல பய, அவனோட என்னடா பேச்சுவார்த்தைன்னு. தவிச்சவாய்க்கு தண்ணி வாங்கி தராத இவர்கள் எதற்கு நம் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்டு வந்து நிற்கிறார்கள்? எதற்காக பாரதிய ஜனதா, எதற்காக இந்த காங்கிரஸ்? 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சி, 10 ஆண்டுகள் நரேந்திர மோடி ஆட்சி, 20 ஆண்டு காலத்தை நம் வாழ்நாளில் திண்டவர்கள் இவர்கள். அரையங்குல வளர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், அதே நிலை. வளர்ச்சி வளர்ச்சி என்றார்கள், வெறும் வார்த்தையில் மட்டும். வளரும் நாடு பட்டியலையே நம் நாடு இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் ஏழைகள். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். யார் மாற்றுவது? யார் காரணம் இதற்கெல்லாம்? அநீதி இழைப்பவனுக்கு, அக்கிரமம் செய்பவனுக்கு, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைப்பவனுக்கு, உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பவனுக்கு மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்தால் யாரு பைத்தியக்காரன்? அவனா நீயா? யார்? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டு வேலை செய்கிறார்கள்? தேர்தல் வரும்போது மட்டும் உன் மீது தனிப்பட்ட பாசம் வருகிறது. எப்படி எப்படி? தேர்தல் வரும்போது மட்டும் ஐயா மோடி 200 ரூபாய் சிலிண்டருக்கு குறையுது என்கிறாரு. நீ இதை நம்புகிறாயா? இது உன் ஓட்டை பறிக்க போடுகிற நாடகம் என்று உனக்கு அறியாததா? நீ தெரியாததா? தெரியாததா? நரேந்திர மோடிக்கு நீ ஒரு தேங்காய் மூடி கூட கொடுக்க கூடாது. கவனத்தில் வச்சுக்கணும். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். 10 ஆண்டு கால சாதனையில் ஒன்றை சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டு இல்லை. அவர் ரோடு ஷோக்கு நடத்தி டாட்டா டாட்டா. ஏப்ரல் 19 நீ காட்ட வேண்டியது டாட்டா டாட்டா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். திமுக அதிமுக எடுத்து வைக்கிற கருத்து, கோட்பாடு, அரசியல், ஆட்சியில் நடந்த சாதனை, மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டம் ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று இல்லை. செங்கலை எடுத்துக்கொண்டு வருவார் தம்பி உதயநிதி. செங்கல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதே செங்கல். அந்த செங்கலை அப்படியே நம்ம வைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்? இவர்களை வீழ்த்தி நம் சமாதி கட்டுவதற்கு அந்த செங்கலை அடிக்கல்லாக நாட்டும். முட்டை ஏன் காட்டுகிறார்? எங்கள் ஆட்சிக்கு நீங்க போட வேண்டிய மார்க்கு தான் முட்டை. ஐயா எடப்பாடியை இவர் காட்டுவார் தம்பி உதயநிதி. மோடியிடம் எப்படி பல்லை காட்டுகிறார் பாருங்கள். ஐயா எடப்பாடி காட்டுவார். ஸ்டாலினும் உதயநிதியும் அவர் அப்பாவும் மகனும் மோடியிடம் எப்படி பல்லை காட்டுகிறார்கள் பாட்டுங்கள். 2 பேரும் பர்பஸை விளம்பரத்துக்கு நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லை காட்டி கொண்டு வருகிறார்கள், அதை படமாக காட்டுகிறார்கள். நீங்கள் ஏப்ரல் 19 மைக் சின்னத்தில் ஓட்டை போட்டு விட்டு அவர்களுக்கு பல்லை காட்டி விடுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நீ உணர்ந்து தெளி. இது இறுதி வாய்ப்பு என் உடன் பிறந்தவனே, இறுதி வாய்ப்பு. உன் உரிமையை உரிமைக்கு வராதவன், உன் உணர்வை மதிக்காதவன், உன் உயிருக்கு வருந்தாதவன், உன் வீட்டுக்கு இளவுக்கு அழாதவனுக்கு எதுக்கு உன் ஓட்டு? உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு உன் வாக்கு? ஆந்திர காட்டுக்குள் உன்னை சுட்டு போட்ட போது ஒருவன் குரல் எழுந்ததா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி ஏன் எழவில்லை? இந்த மகனை தவிர எவனை எழுப்பினான்? யார் எழுப்பினான்? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று கொக்கரிக்கிற காங்கிரஸ், அதோடு கூட்டு வைக்கிற திமுக, ஒரு சொட்டு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்றால் உன்னோடு தேர்தலில் கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லை என்று சொன்னால் நீ மானமிக்க தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வன் இல்லை.
மறுபடியும் திமுக ஓட்டா 39 நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்தாய். இந்த மண்ணு மக்களும் சந்திக்கிற பிரச்சனை ஏதாவது பேசப்பட்டிருக்கா? கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசப்பட்டிருக்கா? கல்வி மாநில உரிமைக்கு வருவது திருப்பி கொண்டு வருவது பற்றி பேசப்பட்டிருக்கா? அணு உலையை மூடுவதை பற்றி பேச்சிருக்கா? ஸ்டெர்லைட்டை பற்றி பேச்சிருக்கா? மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதை நிறுத்துவதை பற்றி பேச்சிருக்கா? இருக்கா? இருக்கா? ஒன்று கேட்கிறேன், உன் நிலத்தை, உன் நிலத்தின் வளத்தை நாசமாக்கிய, காற்றை மாசுபடுத்திய, நீரை நஞ்சாக்கிய, உணவை நஞ்சாக்கிய இந்த திட்டங்கள், இந்த ஆலைகள், விச ஆலைகள் எல்லாவற்றையும் உள்ளே திணித்தது யார்? இந்த கட்சிகள் தான், பாரதிய ஜனதா காங்கிரஸ். உள்ளே அனுமதித்தது யார்? இந்த கட்சிகள் தான், திமுக அதிமுக. எல்லாரையும் எதிர்க்கிறிய சீமான் அப்படின்னா எல்லாம் எதிர்க்கிற மாதிரியே செஞ்சாங்கன்னா யாரை எதுக்காம என்ன பண்றது? எதுக்காம என்ன பண்றது? எதற்காம என்ன பண்றது? மாரியப்பன் சொன்னது மாதிரி மும்முனை போட்டி கிடையாது, 2 முனை தான். 3 ஒரு கூட்டம், நாம் தமிழர் ஒரு கூட்டம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள்? பயம். புலி வருது, புலி வருது, ஓடியாங்க எல்லாரும் நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேலே ஏறி படுத்துக்கிறேங்கிற மாதிரி. புலியா? எந்த புலி வருது? இந்த புலிகள் தான் வருது. பயம். என்கிட்ட காசு இல்லை, ஆனாலும் அவனுக்கு பயம். அண்ணன் கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், தெனாலியில், எதை கண்டாலும் பயம், அதை கண்டாலும் பயம். சீமானை அவன் தம்பி தங்கச்சியில பார்த்தாலே பயம். என்ன? என்கிட்ட காசு இல்லை, ஆனாலும் பயப்படுற. பயப்படுற. ஒரு சின்ன பையன் என் சின்னத்தை எடுத்து மறைக்கிற, வேற ஆளுக்கு கொடுக்குற. எல்லாரும் அவன் சின்னத்தில் போட்டிடுறிய, அவரவர் சின்னத்தில். ஏன் சின்னத்தை மட்டும் இதுக்கு எடுத்த? ஒரு வீரன்னா எங்க கையிலையும் ஒரு கம்பை கொடு, உங்க கையிலையும் ஒரு கம்பை வச்சுக்க, வா மோதுவோம். அதானே வீரன். நீ வெட்டருவா, வீச்சருவா, அருவா, கம்பு எல்லாம் வச்சுக்கிறேன், என்னை வெறுங்கையோட வாடான்ற. என்ன வீரம் அது? என்ன வீரம்? ஒரு கொள்கையை சொல்லி ஒரு ஓட்டு வாங்கி காட்டு, வாங்கி காட்டு. ஒத்தருவா காசு. இங்க பாரு, கட்சிக்காரன் 70 வருஷ கட்சி, 60 வருஷ கட்சி, காசு கொடுக்காம மக்கள் பேசுற, தலைவன் பேசுற பேச்சுக்கு கூடுற ஒரு கூட்டத்தை காட்டு, காட்டு. யார் வருவா? நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வர, பேசிக்கிட்டு இருக்கும்போது போய்கிட்டு இருக்கான். ஏன்? அவனுக்கு கடை மூடிடுவான், கடை மூடிடுவான். எப்படி? ஓட்டுக்கும் காசு கொடுக்கணும், கூட்டத்துக்கும் காசு கொடுத்தான் கூட்டணும். எதுக்கு? எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டுவ? எப்படி ஓட்டுவ? நாங்கள் போஸ்ட் ஓட்டல. சீமான் இங்க பேசுறான், கள்ளக்குறிச்சியில் இந்த இடத்துல பேசுறான்னு சூருட்டி ஓட்டல. நாங்க தொலைக்காட்சியில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யல. ஆனால் இந்த எளிய மகன் காற்றிலே பேசுகிற போது, ஒளிவாங்கி வழியாக என் குரல் காற்றிலே பரவுகிற போது, எங்கெங்கோ நிற்கிற என் உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் குவிகிறார்கள். காரணம், நான் எடுத்து வைக்கிற கொள்கை, கோட்பாடு, என் கத்தல், என் கதறல் அவனுக்கானது என்று தெரிகிறது. அவன் முன்னாடி நின்று பேசுகிறவன் ஒரு தலைவன் இல்லை. அவன் அண்ணன், அவன் உடன் பிறந்தவன், அவன் மகன், அவன் பேரன், அவன் சித்தப்பன், அவன் பெரியப்பன் என்று நம்புகிறான், திரள்கிறான். அவன் எனக்காக கத்துகிறான், என் எதிர்காலத்துக்காக கத்துகிறான் என்று நம்புகிறான், வருகிறான். நீ 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். நாங்கள் அதிலிருந்து மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த கட்சிகளுக்கு ஒரே ஒரு கனவுதான் என் அன்பு மக்களே, நம்மை ஆள வேண்டும் என்பது. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கனவு, எல்லோரையும் போல என் இன சொந்தங்களும் வாழ வேண்டும் என்பது. ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அவர்கள் என் மக்களை வைத்து பிழைக்க பார்க்கிறார்கள், நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம். இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஒன்றொன்றாக ஆழ்ந்து தெளிந்து ஆராய்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். வழக்கம் போன ஒரு தேர்தலாக வாக்கு செலுத்தி விட்டு கடந்து மறந்து போயிட முடியாது, முடியாது. நீ என்ன உரிமை உனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாய்? என்ன இருக்குன்னு நினைக்கிறாய்? நீ சொந்த நிலத்தில் அடிமை. இந்த அதிகாரம் உனக்கானது அல்ல. நாங்கள் நம்பினோம், திமுக நமக்கான கட்சி, காங்கிரஸ் நமக்கான கட்சி, நம்பினோம். அதிமுக நமக்கான கட்சி. இந்த கட்சிகள் அதிகாரங்கள்லாம் நம் மொழியை மீட்கும், காக்கும், நம் நிலத்தின் வளத்தை பாதுகாக்கும் என்று நம்பினோம். ஆனால்
32 என் ஆறிலையும் எல்லா மணலையும் அள்ளி வித்தவன் இந்த அயோக்கிய தான். வித்து தின்னு முடிச்சுட்டு 6 செத்து போச்சு. எங்கே? இங்கே போட்டியிடுகிற இந்திய கட்சி என்று சொல்லுகிற காங்கிரஸ், பாரதிய ஜனதா என் மணலை அள்ளி கொள்ளை கொண்டு போய் வித்ததை ஒரு முறையாவது கண்டித்தது உண்டா? இது மிகப்பெரிய வள சுரண்டல் இல்லையா என்று சொல்லி இருக்கிறதா, பேசியிருக்கிறதா? ஆற்று மணல் அள்ளி தின்று முடித்தவுடன் மலை மணல், எம் சாண்ட், மலையை நொறுக்குகிறான். மலை மணலா? என் பூமி தாயின் மாறில்லையா? அதை ஏன் அறியல? இயற்கையை நேசிக்கிறியா? படிக்கிறியா? உயிரியல் படிச்சிருக்கியா? பார், நம் தாயின் முளை மார்பில் பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்துதான் ஆறு, ஆறில் இருந்துதான் நீர், நீரில் இருந்தான் சோறு, சோறில் இருந்தான் வயிறு, வயிறில் இருந்தான் உயிர். இதானடா வாழ்க்கை. அந்த மலையை தகர்த்து விட்டால் உனக்கு அருவி எது, ஆறு எது, நீர் எது, சோறு எது, வாழ்க்கை எது? யார் இதை பேசுவா? உனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? ஓட்டுக்காக நிற்கிறவன் பேச மாட்டான். எவன் இந்த நாட்டுக்காக நிற்கிறானோ அவன் தான் இதை பேசுவான். பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை காதலிப்பவன் எவனோ அவனுக்கு அதிகாரம் வந்தால்தான் இது பாதுகாக்கப்படும். இது என் நாடு, என் பிள்ளைகளின் கல்வி, இது என் நாடு, என் மக்களுக்கான மருத்துவம், இது என் நாடு, என் மக்களுக்கான நீர், என் மக்களுக்கான குடிநீர், இது என் நாடு, என் மக்களுக்கான மின்சாரம், இது என் நாடு, என் பிள்ளைகள் பயணிக்க பாதை என்ற கனவு எவனுக்கு இருக்கிறதோ அவனிடத்திலே அதிகாரம் ஒப்படைக்கப்படணும். புரட்சியாளர் சேகுவேரா, நான் எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. ஏன்? என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறான். அப்படி மக்களுக்கானதை மக்களின் அரசு தர வேண்டும் என்றால் மக்களுக்கான அரசு அமைய வேண்டும். அதை யார் அமைப்பது? நீ, நான், நாம் சேர்ந்து அமைக்கணும். அதே தமிழ் தேச சோசலிச குடியரசா இருக்கணும். எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கள். எளிய மகன், இந்த மகனை பாருங்கள். எத்தனை ஆண்டுகளாக கத்துகிறேன் என்று பாருங்கள். அண்ணல் காந்தியடிகள் வாயிலிருந்து எடுத்து வார்த்தையை பேசினால் அவன் கேட்பவன் செவி வரைதான் செல்லும். நீ இதயத்தில் இருந்து எடுத்து பேசு, அப்போதான் அவன் செவியை கடந்து சிந்தனையில் போய் சேர்ந்து செயலாக்கம் பெறுங்கிறார். நான் இதயத்தையும் கடந்து ஈரக்குலையில் இருந்து எடுத்து பேசுகிறேன். என் உடன் பிறந்தவனே, உனக்காக ஏங்கி ஏங்கி கத்துகிறேன் என்றால் ஏன்? இவர்களால் என்ன நடந்திருக்கிறது? என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? 60 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு 1000 ரூபாய்க்கு நம்ம அம்மாவை கையேந்த வைச்சது சாதனை என்று பேசிக் கொண்டிருந்தால் இது எப்படி நீ எடுத்துக்கொள்கிறாய்? எப்படி எடுத்துக்கொள்கிறாய்? தன்மானம் இனமானம் இருந்தால் கையேந்தலாமா நீ? 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலைக்கு நம்ம அம்மாவை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்கள். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என் தாயின் தகுதியை பார்க்க நீ யார்? என் தாதி தகுதியானவளா இல்லையா என்று பார்ப்பதற்கு நீ யார்? யார் நீ? 1000 ரூபாய் காசு எவன் அப்பம்ட்டு காசு? உங்க அப்பம்ட்டு காசா இல்ல உங்க தாத்தா காசா? உன் பரம்பரை சொத்தை வித்த காசா? ஏன் காசு, ஏன் வரி காசு, நான் உழைச்சு கொடுத்த காசு, சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் இதையெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றி விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்குறது. பஸ் டிக்கெட் இலவசம் கேட்டேன். நாங்கள் கேட்டோம்மா ஓசி அதை இப்ப கொஞ்சம் யோசி, ஓட்டை மாத்தி போட்டு இந்த அண்ணனை கொஞ்சம் நேசி ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் திமுக தான் ஜெயிக்கும், அவன் தான் ஜெயிக்கும், இவன் தான் ஜெயிக்கும், புறந்தள்ள பார்ப்பார்கள். என்னை புறந்தள்ளுகிறார்கள், போட்டியிலே இல்லை என்று சொல்கிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அப்படிதான் நினைச்சாங்க எங்க அண்ணனை அப்படிதான் நினைச்சாங்க. சின்ன பைய பிரபாகரன்
என்ன பண்ணுவான்னு இன்டர்நேஷனல் திணறிடுச்சு, பயந்துருச்சு. ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாம துடிச்சுக்கிட்டு இருந்தவன் 20 நாடுகளின் துணையோடு தான் அவரோட சண்டை போட முடியுங்கிற நிலைக்கு உயர்ந்து நின்ட்டான். 20 நாடு. சீமான வீழ்த்த இத்தனை கட்சி கூட்டணி சந்தா தான் முடியும்னு இவன் கணக்கெடுத்துட்டான். அவங்க ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க தம்பி தங்கையில, அவாய்ட் ஹிம், ஃபார்கெட் ஹிம், இக்னோர் ஹிம். இதை தான் போடுவா. நீ ஹிம் ஹிம்னு நான் ஒரே கும்னு குத்தி ஏறி வந்துட்டு இருப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கோட்பாடு தான் ராஜா, ஒரு கோட்பாடு தான். நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிட முடியாது, எப்படியும் எரியும், பற்றி எரியும். இந்த புரட்சி தீயை எந்த கொம்பனாலும் அணைக்க முடியாது, அணைக்க முடியாது. நாங்கள் யார்? நாங்கள் யார்? பல வெற்றிகளை சந்தித்து இந்த களத்திற்கு வந்தவர்களை தோற்று 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 வெல்வதற்கு வெற்றியை விரட்டி கொண்டிருக்கிற வீரமறவர்கள். எங்கள் முன்னவர்கள் தொலைத்ததை தேடி தேடி வருகிற தமிழ் தேயர்கள், தமிழ் தேய பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்தோம்? ஏச்சு பேச்சுக்களை தாங்கினோம், கணக்கிலடங்கா அவமானங்கள் அவதூறுகளை தாங்கினோம். எதற்காக? எதற்காக? விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது என்ற கோட்பாட்டை படித்தோம். அவதூறுகளை கடக்க இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என்பதை படித்தோம். தூக்கி வீசினோம். எங்கள் தலைவன் கற்பித்தான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே, நம்மை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வீசுபவன் வைரக்கல்லை விட்டு எறிந்தால் குனிந்து எடுப்போம், வெறுங்கல்லை வீட்டு எறிந்தால் தடுப்போம். அவ்வளவுதான். That's all your honor. That's all. லெனின் நமக்கு என்ன கற்பிக்கிறான்? என்ன கற்பிக்கிறான்? உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. அதைத்தான் இந்த மகன் செய்கிறேன். என்னை நம்பி நிற்கிற இந்த கூட்டத்திற்கு உண்மையா இருக்க போராடுகிறேன். அதனால்தான் நான் உண்மையும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தனித்து 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 தேர்தலிலே நாங்கள் பல தளத்திலே நிற்கிறோம்.